சௌந்தர்யாவை கூப்பிட்டு, ஏம்மா ஏம்மா சௌந்தர்யா, வெளியில நடக்குது உன்னை வச்சு பெரிய வியாபாரியா அப்படின்ற மாதிரி பூராத்தையும் சொல்லி, உன்னை வச்சு வெளில ஒண்ணு நடக்குது, அதுக்கு நீ காரணம் இல்லைனாலும் நீ காரணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சௌந்தர்யா வந்து இப்பெல்லாம் வேற பண்ணிட்டாங்களா, தப்புதான் தப்புதான். அந்த மாதிரி அவங்க வந்து மன்னிப்பு கேட்ட மொமெண்ட் நம்மளால பார்க்க முடியும். சரி, நம்ம சௌந்தர்யாவை எதுவுமே நான் இதெல்லாம் டே ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயா பிஆர் வச்சுட்டு போனாங்க, அது உண்மைதான், அது வீட்டுல இருக்க அத்தனை பேர் வச்சுட்டு போனதுதான். ஆனா நீ 10 பேர் திட்டுறா, நெகட்டிவ் பிஆர் ஆடுறா, இந்த வாங்கடா 9 குட்டி யூடியூப் சேனல்ஸ் வாங்கடா, இவங்க யூடியூப் சேனல்ஸே கிடையாது, யூடியூப் அபியூசர்ஸ் வாங்கடா. நீங்க இப்ப என்ன பண்ணணும், சௌந்தர்யாவை புகழ்றனோ இல்லையோ, பீலாவுறனோ டுபாக்கூர் பண்றனோ அதெல்லாம் பண்றோமோ, அடுத்தவனும் திட்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம சௌந்தர்யா ஃபேன்ஸே தெரியாம என்ன பண்ணணும், மாறு வேஷத்துல போகணும். மாறு வேஷம் என்னய்யா, அந்த ஃபேண்டமுடைய போட்டோவை போட்டு டிபில வச்சு இந்த ஃபேண்டம் போய் திட்டிட்டு முடிச்சுட்டு இந்த ஃபேண்டம் உடைய போட்டோ வச்சு அவனை போய் திட்டு அப்படின்னு குரூப் ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா ஒரே ஆளை முத்துக்குமரன் போட்டோவையும் வச்சுக்கிறான், அடுத்த நாள் ஜாக்லின் போட்டோவையும் வச்சிருக்கான், ஆனா பூரா சௌந்தர்யா போஸ்டா இருக்கு. இது ஒரு பொழப்பா சார் அப்படின்ற மாதிரி. இதுக்கெல்லாம் ஒருபடி போய் நான் ஒரு வெளிநாட்டு வியாபாரி அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இதே பொழப்பா வச்சு ஜாக்லின் பிட்வீக் எடிஷன்ல போயிட்டாங்க. முத்துக்குமரன் ஃபைனல் செட் கிடையாது, சௌந்தர்யா பின்னர் பாண்டியன் சோர்ஸ்ல அடிச்சிட்டாங்க கப்ப. நானா பக்கத்துல உட்காந்து பார்த்தேன் அப்படின்னு ஒரு குரூப் உருட்டிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளில நடக்குதுமா அப்படின்னு வரிசையை சொல்ல, ஐ எம் வெரி எக்ஸ்ட்ரீம்லி டெரிபிளி சாரி. என்னுடைய நாலேஜ் இல்லாம என்னுடைய கன்சென்ட் இல்லாம சில பேர் என்னுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்கன்றத நான் உணர்கிறேன் அப்படின்னு உணர்ந்த தருணமா நான் பாக்குறேன். அதுதான் சௌந்தர்யா, அதைத்தான் நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.